ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, துளசி செடி. பாருங்கள், நம்ம தோட்டத்தில் எவ்வளோ அழகாக துளசி செடி வளர்ந்துருக்குன்னு. நிறையா செடி வளர்ந்தது, நான் மட்டும் பறித்து போட்டேன். மிச்சம் இருக்க செடிகள் இவ்வளோ தான் பாருங்கள். துளசி செடியோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சளி இருமலுக்கு ஒரு அருமருந்து. சளி இருமல் இருக்கவங்க ஒரு 3 டேஸ் தொடர்ந்து இதோட பனங்கற்கண்டை வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய சளி இருமல்லாம் படிப்படியாக குறையும். பாருங்கள், துளசியை பாருங்கள். துளசி விதைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த விதைகளை நம்ம போட்டால் துளசி முளைக்காது, நல்லா வாடி இருக்கணும். இது மாதிரி இந்த மாதிரி விதைகளை எடுத்து நல்லா காய வச்சுட்டு, திரும்ப ஒரு வாட்டி காய வச்சுட்டு, நல்லா ஒரு செடி வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல இடத்த வச்சுட்டு அதில் போட்டு வளங்க. இடம் இல்லாதவங்க வந்து ஒரு சின்ன தொட்டி, இந்த மாதிரி தொட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு தொட்டியில் அழகாக ஒரு சின்ன தொட்டியில் போட்டுட்டு இந்த விதைகள், இந்த காய்ந்த விதைகளை நல்லா தூவி விடணும். தூவி விட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் துளசி செடி சூப்பராக முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி பிஞ்சு விதைகளை தூவாதீங்க, வளராது, அது வேஸ்ட்டு. விதைகள் வந்து இது மாதிரி இருக்கும். காஞ்சி போன விதைகள் எடுத்து நல்லா தூவி விட்டிங்கன்னா நல்லா இவ்வளோ துளசி செடி வந்துடும். பாருங்கள், இதான் நம்ம வீட்டோட துளசி செடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கு அடுத்த போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கொழிஞ்சி செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். கொழிஞ்சி செடி, அவுரி செடி நிறையா பேர் என்னென்னு கேட்டுட்ருக்காங்க. நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் கொழிஞ்சி செடி என்ன, அவுரி செடி என்ன நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய துளசி செடியை.